வணக்கம் நேயர்களே, இது தமிழ் சேவலின் இன்சிடென்ட் டீகோடிங் சீரீஸ். சமூகத்தில் நடக்கும் சில நிகழ்வுகளை எடுத்து அதை சட்ட ரீதியாக ஆராய்வது தான் இந்த சீரீஸுடைய நோக்கம். தென்காசியில் நெட்டூர் கிராமத்தில் ஒரு திருமண விழாவில் பேனர் வைப்பது சம்பந்தமாக 2 கும்பலுக்கு நடுவில் ஒரு சின்ன தகராறு இருந்திருக்கு. இந்த தகராறை மனசில் வச்சுக்கிட்டு அதில் ஒரு கும்பல் 9 பேர் சேர்ந்து பிளான் பண்ணி அருவாளை எடுத்துகிட்டு போய் 6 பேரை சரமாரியாக தாக்கியிருக்காங்க. தாக்கப்பட்ட 6 பேரில் 5 பேர் ஸ்கெடியூல்டு கேஸ்ட், அதாவது பட்டியல் வகுப்பை சேர்ந்தவர்கள். இந்த சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற இந்த 9 பேரையும் எந்தெந்த செக்ஷனில் சார்ஜ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்குங்கிறத பார்க்கலாம். முதல்ல இவங்க மேலே மர்டர் சார்ஜ் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். மர்டர் சார்ஜ் பண்ணணும்னா மரணம் நிகழ்ந்திருக்கணும். இந்த சம்பவத்தில் மரணம் நிகழலை, ஸோ இவங்க மேலே மர்டர் சார்ஜ் பண்ண முடியாது. ஆனால் இந்த சம்பவத்தில் தாக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக்கிட்டு வராங்க. அந்த சிகிச்சை பெற்றுக்கிட்டு வரவங்களில் யாராவது இறந்துட்டா என்னாகுங்கிறத பார்ப்போம். உதாரணத்துக்கு இந்த படத்தில் இருக்கிற 9 அக்யூஸ்ல கிரே கலர் ஷர்ட் போட்டிருக்கிறவரு ஆரஞ்சு கலர் சட்டை போட்டிருக்கிற விக்டிமை வெட்டியிருக்காரு. அந்த விக்டிம் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கும் போது இறந்துடுறாருன்னு வச்சுப்போம். அப்போது நிச்சயமாக கிரே கலர் ஷர்ட் போட்டிருக்கிற அக்யூஸ்டு மேலே மர்டர் சார்ஜ் வரும். ஏன்னா அவர் மரணத்தை நிகழ்த்தியிருக்காரு. ஆனால் அவர் மேலே மட்டும்தான் மர்டர் சார்ஜ் வருமானா இல்லை, இங்கே இருக்கிற 9 அக்யூஸ்டு மேலேயுமே மர்டர் சார்ஜ் வரும். மரணத்தை உண்டாக்கினது ஒரே ஒரு ஆள் தான் அப்படின்னு இருந்தாலும் எல்லா 9 அக்யூஸ்டுக்குமே மர்டர் சார்ஜ் விழும். பிஎன்எஸ் செக்ஷன் 103 சப்செக்ஷன் 2 படி இவங்க எல்லாருக்குமே மரண தண்டனையோ ஆயுள் தண்டனையோ கிடைக்கும். அதோட ஃபைனும் போடுவாங்க. இதுவரை நம்ம பார்த்தது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கேஸ் தான். ஒருவேளை ஆஸ்பத்திரியில் சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறவங்க இறந்தா என்ன ஆகுன்றது. ஆனால் அந்த மாதிரி எதுவும் நடக்கலை இதுவரை. ஸோ அப்போ வேறு எந்த செக்ஷன் கீழே இந்த அக்யூஸ்டெல்லாம் சார்ஜ் பண்ணுவாங்க? அட்டெம்ப்ட் டு மர்டர் செக்ஷனில் சார்ஜ் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கலாம். அட்டெம்ப்ட் டு மர்டரில் சார்ஜ் பண்ணணும்னா 3 விஷயங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அதில் முதல் விஷயம், அக்யூஸ்டுக்கு விக்டிமை கொல்லணுங்கிற நோக்கம் இருந்துச்சா? அவங்க அங்கே அரிவாளை எடுத்துகிட்டு போனதே அந்த விக்டிம்ஸை கொல்றதுக்கு தானா அப்படிங்கிறத செக் பண்ணணும். கொல்ற நோக்கம் இருந்ததுன்னு ப்ரூவ் ஆயிட்டா நிச்சயமாக அட்டெம்ப்ட் டு மர்டர் செக்ஷனில் சார்ஜ் பண்ணலாம். ஒருவேளை கொல்லணுங்கிற நோக்கம் இல்லை அப்படின்னா அடுத்து செக் பண்ண வேண்டியது, விக்டிமை மிக கொடுமையான முறையில் சாவர அளவு தாக்கணுங்கிற நோக்கம் இருந்துச்சா அப்படின்னு பார்க்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இந்த 9 அக்யூஸ்டும் அந்த 6 விக்டிமை வெட்டும் போது எல்லாருமே அவங்களுடைய கைகளையோ கால்களையோ துண்டாக்குற மாதிரி வெட்டியிருந்தாங்கனாக்க அவங்களுடைய நோக்கம் இந்த விக்டிம்ஸோட கையையோ காலையோ துண்டாக்கணுங்கிறது தான். அப்போது கையோ காலோ துண்டானா ஒரு மனிதன் இறந்து போகிறது கிடையாது, அவனுடைய கையோ காலோ மட்டும்தான் துண்டிக்கப்படுது. ஆனால் ஒருவேளை இதே வெட்டு வயிற்றுலையோ நெஞ்சிலையோ கழுத்துலையோ விழுந்தாக்க அப்போ சரமாரியாக தாக்கியிருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா கழுத்தில் வெட்டுப்பட்டாலோ நெஞ்சில் வெட்டுப்பட்டாலோ அந்த மனிதன் இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது சாகர அளவு மிக கொடுமையாக தாக்கியிருக்காங்கன்னா அவங்கள நிச்சயமாக அட்டெம்ப்ட் டு மர்டர் செக்ஷன் கீழே சார்ஜ் பண்ண முடியும். இந்த சம்பவத்தில் சரமாரி தாக்குதல்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நிச்சயமாக இதை அட்டெம்ப்ட் டு மர்டர் கீழே சார்ஜ் பண்ண முடியும். இதில் 3ஆவதான ஆய்வை நம்ம பண்ண தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி அவங்களுடைய நோக்கம் சரமாரியாக தாக்குறதுன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போது அட்டெம்ப்ட் டு மர்டர் கீழே இந்த 9 அக்யூஸ்டுக்கும் என்ன பனிஷ்மெண்ட்னா, பிஎன்எஸ் செக்ஷன் 109 கீழ் 10 வருஷம் வரையிலான சிறை தண்டனை, அப்படி இல்லைன்னா ஆயுள் தண்டனை ப்ளஸ் ஃபைன். விக்டிம்க்கு இந்த தாக்குதல்னால எந்த காயமும் ஏற்படலினாக்க அவங்களுக்கு 10 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை கிடைக்கலாம். ஆனால் விக்டிம்க்கு காயம் ஏற்பட்டு இருந்துச்சுனாக்க அது 10 வருஷம் வரைக்குமான சிறை தண்டனையாக வேணா இருக்கலாம், இல்லை ஆயுள் தண்டனையாக வேணா இருக்கலாம். இந்த சம்பவத்தில் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தாக்குதலுக்கு உள்ளானவங்களில் 5 பேர் ஸ்கெடியூல்டு கேஸ்ட், அதாவது பட்டியல் வகுப்பை சார்ந்தவர்கள். பட்டியல் வகுப்பை சார்ந்தவர்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்களை தடுப்பதற்காகவே SC/ST ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் 1989 ஸ்பெஷலாக இருக்குது. அப்போது இந்த அக்யூஸ்டு 9 பேரையும் SC/ST ஆக்ட் கீழே புக் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். SC/ST ஆக்ட் அப்ளை ஆகணும்னாக்க விக்டிம், அதாவது தாக்குதலுக்கு உள்ளானவங்க பழங்குடியினராகவோ பட்டியல் வகுப்பை சேர்ந்தவர்களாகவோ இருக்கணும்.
குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பழங்குடியினராகவோ பட்டியல் வகுப்பை சார்ந்தவர்களாகவோ இருக்கக்கூடாது. அப்புறம் அக்யூஸ்டுக்கு விக்டிம் என்ன கேஸ்ட்டுங்கிறது தெரிஞ்சிருந்தாலே போதும் இந்த ஆக்ட் அப்ளை ஆகிறதுக்கு. இதை நல்லா கவனிக்கணும். இது சாதிய மோதலா இருக்கணுன்ற எந்த அவசியமுமே கிடையாது. அக்யூஸ்டுக்கு விக்டிம் என்ன சாதி அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தா மட்டும் போதும். 2015க்கு முன்னாடி வரைக்கும் இது சாதிய மோதலாக இருந்தால் மட்டும்தான் SC/ST ஆக்ட் அப்ளை ஆகும். ஆனால் 2015 சட்ட திருத்தம் அமெண்ட்மெண்ட் வந்ததுக்கு பிறகு அக்யூஸ்டுக்கு விக்டிம் என்ன சாதின்றது தெரிஞ்சால் மட்டுமே போதும் SC/ST ஆக்ட் அப்ளை ஆகும். இந்த சம்பவத்தில் நிச்சயமாக அக்யூஸ்டுக்கு விக்டிமுடைய சாதி என்னங்கிறது தெரிஞ்சிருக்கு. ஸோ SC/ST ஆக்ட் கீழே கண்டிப்பாக புக் பண்ணுவாங்க. அப்படி புக் பண்ணுறப்போ இந்த பனிஷ்மெண்ட்டு என்ன ஆகுன்றதை பார்க்கலாம். SC/ST ஆக்ட் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 2(5) படி அட்டெம்ப்ட் டு மர்டர் செஞ்சாக்க அவங்களுக்கான பனிஷ்மெண்ட் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட், அதாவது ஆயுள் தண்டனை ப்ளஸ் ஃபைன். முன்னாடி BNSல பார்த்தோம் இதுக்கான தண்டனை 10 வருடம் வரையிலான சிறை தண்டனையாக இருக்கலாம் அல்லது ஆயுள் தண்டனையாக இருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இங்கே 10 வருஷம் சிறை தண்டனைக்கான வாய்ப்பே இல்லை. நிச்சயமாக ஆயுள் தண்டனை கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் செக்ஷன் 7 படி இந்த குற்றத்திற்காக பயன்படுத்தப்பட்ட மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பைக் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதையெல்லாம் கோர்ட்டு சீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வர்ற ஃபைனை கட்டுறதுக்காக இந்த அக்யூஸ்டுடைய மூவபிள் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இன்னும் SC/ST ஆக்டுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த கேஸ் ஸ்பெஷல் கோர்ட்டில் நடக்கும். சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணின 2 மாதத்துக்குள்ள இந்த கேஸை முடிக்கணும்னு சட்டம் அறிவுறுத்துது. ஆனால் அது மாதிரி நடைமுறையில் நடக்குதானா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய கேஸஸ் பெண்டிங்கில் இருக்குது. BNS பார்த்தோம், SC/ST ஆக்ட் பார்த்தோம். இப்போது இந்த சம்பவத்தில் குண்டாஸ் ஆக்ட் அப்ளை ஆகுமா அப்படிங்கிறத பார்ப்போம். குண்டாஸ் ஆக்ட் படி ஒரே ஒரு முறை தான் மர்டர் அட்டம் பண்ணியிருக்காங்க, அவங்களை குண்டான்னு சொல்ல முடியுமானா நிச்சயமாக சொல்ல முடியும். இந்த சம்பவத்துக்கு குண்டாஸ் ஆக்ட் அப்ளை ஆகுமா ஆகாதா அப்படின்னாக்க அதை அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும். இந்த சம்பவத்தினால பொது அமைதி கெட்டு போச்சுன்னு அரசாங்கம் நினைச்சா நிச்சயமா இவங்களை குண்டாஸ் ஆக்ட்ல சார்ஜ் பண்ண முடியும். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, பொது அமைதினா என்ன, பப்ளிக் ஆர்டர்னா என்னங்கிறத எந்த சட்டமும் அரசியலமைப்பு சட்டமும் விளக்கவே இல்லை. அது முழுக்க முழுக்க அரசாங்கத்துடைய கையில் இருக்குது. இது ஆர்பிட்ரரி பவர், அதாவது அரசாங்கத்துக்கிட்ட இருக்கிற அன்லிமிட்டெட் பவர்னு சொல்லலாம். அரசாங்கம் நினைச்சா பொது அமைதி கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி இவங்க மேலே நிச்சயமாக குண்டாஸ் ஆக்ட் போட முடியும். குண்டாஸ் ஆக்ட்ல சார்ஜ் பண்ணால் இவங்களுக்கு பெயில் கிடைக்கவே கிடைக்காது. BNSலையோ SC/ST ஆக்ட்லையோ சார்ஜ் பண்ணினாக்க பெயிலுக்கு இவங்க அப்ளை பண்ணால் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் குண்டாஸ் ஆக்ட்ல பெயில் கிடைக்காது. இதுவரை பார்த்த எல்லா விஷயங்களையும் தொகுத்து சொல்லணும்னாக்க இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் குற்றம் சாட்டப்பட்ட இந்த 9 பேருக்கும் குற்றம் நிரூபிக்கப்பட்டா அவங்களுக்கு SC/ST ஆக்ட் படி ஆயுள் தண்டனை கிடைக்கும், ஃபைன், அதுக்கப்புறம் சொத்துக்கள் பறிமுதல் பண்ணுறது சொன்னேன் இல்லையா, அது நடக்கும். அப்புறம் இவங்கள குண்டாஸ் ஆக்ட் கீழே சார்ஜ் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு பெயிலும் கிடைக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் உபயோகமானதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்த்த சம்பவங்கள் இல்லை உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை இந்த மாதிரி சட்டப்படி டீகோடிங் பண்ணணும்னு நினச்சாக்க கீழே நடந்த இன்சிடெண்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயம் நம்மளோட டீகோடிங் சீரீஸில் எடுத்து பேசலாம். அது குற்றச்சம்பவமாக இருக்கலாம், சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், எந்த சம்பவமாக வேணா இருக்கலாம், தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், தமிழ் சேவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.